குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது கா சச்சிதானந்தன் அவர்கள். அடுத்ததாக, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அம்மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னவர் பன்மொழி புலவர் க அப்பாதுரையார். அடுத்ததாக, யார் இவர்? தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ்வழி திருமணங்களை நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ்த்தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இறுதி வரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கழகம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துகள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், முதல் தமிழ் கணினி. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பர் மாதத்தில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்துச்சு. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான், பாவாணர் தமிழ் சொல் வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூ மடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய் வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் விளக்கியுள்ளார். யாருன்னா பாவாணர். ஓகேவா? தமிழ் சொல்வளம் கட்டுரையில். அடுத்ததான், அலைக்கடல் தாண்டி மலைப்பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ்மண பதிவுகளை நுகர்வோமா. எத்திசையும் புகழ்மணக்க இந்த டாப்பிக்கில் கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா எனும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோவா டமுல் இ போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே 2 வண்ணங்களில் கருப்பு, சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இந்த செய்தி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர். அடுத்தது, இரட்டுற மொழிதல்.
ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள். இலக்கியத்தின் சீர்களில் முன்தோன்றிய மூத்தகுடி. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது சிலப்பதிகாரம் காடுகான் காதை அதுலேருந்து எடுத்திருக்காங்க. சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை. அடுத்ததான், ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர்வளியையும், அதாவது ஆக்சிஜன் உயிர்வளியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளனது பொது இருமையும் ஏற்பன. ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன அப்படிங்கிற வரிகள் நன்னூல் அதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான், குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். குளோரோஃப்ளோரோன் கார்பனோட ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அடுத்தது, ஹிப்பாலஸ் பருவக்காற்று. கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. ஹிப்பாலஸ் என்பவர் கிரேக்க மாலுமி. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம்தான் வசன கவிதை. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வெர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. வசன கவிதையே தமிழில் பாரதியாரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? வசன கவிதைக்கு இங்கிலீஷில் ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னு பெயர். அடுத்ததான், விரிச்சி. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்று கொள்வர். இதுதான் விரிச்சி கேட்டல். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். அடுத்ததான், முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1லேருந்து 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கும். முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு தான். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டை படைத்தவர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 103 அடிகளை கொண்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார்.
இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்பக்கமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்பக்கமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இந்த விலக்கமும் கூடும். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்கா, ஜப்பான், சீனா இந்த 3 நாட்டை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை, ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை, ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். புயலோட இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன்? புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கப்பட்டது. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000ஆம் ஆண்டில் தொடங்கியது. புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம். உலக வானிலை அமைப்போட மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புதுடில்லியில் இருக்குது. இது 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். ஜல்னா 4 பூதங்கள்னு அர்த்தம். கடைசியாக லெஹர். லெஹர்னா அலைன்னு அர்த்தம். இன்னும் வரவிருப்பவை மேக், சாகர், வாயு இதெல்லாம் இன்னும் வரவிருப்பவை. கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. அடுத்து வந்த பெய்டி புயலோட பெயர் தாய்லாந்து தந்தது. அடுத்ததான் முன்தோன்றிய மூத்த குடி. பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி. பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி. இது அகநானூரில் இடம்பெற்ற வரிகள். நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலையை பற்றி சொல்லுது இந்த லைன். இதில் இருக்க கொல்லிங்கிறது நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. இந்த கவிதை அம்சப்பிரியா அவங்க தான் எழுதியிருக்காங்க. அடுத்ததான் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழியனுப்பினர். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழியனுப்பினர். காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு இதை பொருணராற்றுப்படை வரிகள் மூலமாக சொல்லுது. காலின் 7 அடி பின் சென்று. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பொருணராற்றுப்படை. எத்திசையும் புகழ் மணக்க. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர்க்குழம்பு, வேப்பம்பூ ரசம்,
வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். எங்கன்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம். இன்றைக்கி 10th தமிழ் நியூ புக்கில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட்டில் பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு. நாளைக்கு 10th தமிழ் நியூ புக்கில் இருக்க பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம்.